ஓகே. இப்ப நம்ம குரூப் 1ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல எப்படி கொஸ்டின் வந்திருக்குன்னு பார்க்கலாம். இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் சொல்றேன். டூரிங் 1 year, the population of a town increased by 5% and during the next year, the population decreased by 5%. If the total population is 9,975 at the end of second year, then what was the population size in the beginning of the first year? அப்படின்னு கேட்டலாம். தமிழ்ல பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட வருடத்தில் ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 5% அதிகரிக்கிறது. மேலும் அதற்கு அடுத்த வருடத்தில் மக்கள் தொகை 5% குறைகிறது. இரண்டாவது ஆண்டின் முடிவில் மொத்த மக்கள் தொகை 9,975 எனில் முதலாம் ஆண்டு தொடக்கத்தின் மக்கள் தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் 5% இன்க்ரீஸ் ஆகுது, 5% டிக்ரீஸ் ஆகுதுனால சேம் வேல்யூ வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. சேம் வேல்யூ வராது. ஏன்னா அதுவும் ஆப்ஷனை நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து 5% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அதிகரிப்பு இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து குறையுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது தொடக்கத்தில் எவ்வளோ இருக்குன்னு சொல்றாங்க. பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு இயர் என்ன கொடுத்துருக்காங்க, 9,975. ஸோ இந்த மாதிரி பாப்புலேஷன் வந்தாலே 100 மேலே இருக்கும். இன்க்ரீசிங் அப்படின்னா 100 + 5 இன்க்ரீஸ் ஆகுதா, 5 × 100 எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுது, அதே 5 தான் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ 9,975 × 100/105 × 100/95. ஸோ வந்து இதை வந்து 20 × 21 5 டேபிளில் பண்ணலாம். சாரி 5 டேபிளில் பண்ணலாம். இதை 5 டேபிளில் 20 பண்ணலாம். இதை 1 டைம் மிச்சம் 4 அப்படின்னா 19 டைம்ஸ் பண்ணலாம். 3 டேபிளில் 7 டைம் போகுமா, இது 3 3 2 1 5. 7 டேபிளில் போட்டு பார்க்கலாம். 3 3 2 5 × 7 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4 டைம்ஸ் 28, 52. ஸோ 7 டைம் 49, 35 5 டைம். ஸோ இது 1 டைம் 4 7 5. 19 இருக்கு, இங்கே 5 இருக்கு. 9 × 5 வந்து ஆக்சுவலாக வந்து 45. ஸோ 19ல ஏதோ ஒரு 5ல தான் வந்து இந்த 475 இருக்கு. 19ன்னு போட்டோம் அப்படின்னா 5ல வர முடியாது. ஏன்னா 10 19 190 தான். 400ங்கும்போது நம்ம 25 போட்டு பார்க்கலாம். 25 × 19 அப்படின்னா 5 9s are 45க்கு 5 மிச்சம் 4, 2 9s are 18 22, 1 5 is 5, 1 2 is 2. ஸோ 5 7 4. ஸோ 1 டைம் 25. ஸோ இப்போ நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 25 × 20 × 20. ஸோ வந்து 25 × 2 × 2 4. ஸோ 0. ஸோ 25 × 4 வந்து 10. 5 4s are 20 மிச்சம் 2, 4 2s are 8, 100. ஸோ 100. இங்கிட்ட ஒரு 0 இருக்கு. ஸோ ஆன்சர் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 10,000 கண்டுபிடிச்சிருக்கோம். ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கலாமா. ஸோ இருக்கு, டி. இதான் ஆப்ஷன் ஆன்சர் கரெக்ட். ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா நம்ம இப்படி தான் போடணும். இந்த மாதிரி வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படிலாம் போடணும், இல்லை எப்படிலாம் கேட்பாங்க. ஸோ நான் டீட்டெயிலாக நான் வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.